சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. ஐபிசி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம். அந்த வகையில் கும்பராசி அன்பர்களே, 2024 ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 7.5 சனியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான 2024 ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் தான் இது. இந்த காணொலியில் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் தெளிவாக இருக்கும். ஸோ உங்கள் ராசியில் சனி பகவான் இந்த 2024 ஜனவரி 1 முதல் 2024 ஜனவரி டிசம்பர் 31 வரைக்கும் இதே இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்தில் ராகு ஜனவரி 1 2024 முதல் 31 டிசம்பர் 2024 வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை அங்கேயே இருக்காங்க. குரு பகவான் மட்டுமே மாற்றமடைகிறார் இந்த ஆண்டு. அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஏப்ரல் 31 வரை இருந்துவிட்டு 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இதை சார்ந்து ராசி பலன்களை பார்ப்போம். கடைசியாக 2 நிமிஷம் பரிகாரங்கள் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். பயனுள்ளதாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் கொண்ட கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். வராது என்றிருந்த அவ்வளோதான் இந்த பணம் அப்படின்னு நினச்ச பணம்லாம் மீண்டும் கைக்கு வரும். மனைவி வழி உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். வருட ஆரம்பம் முதல் 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்பதால் கடினமாக உழைத்து இலக்கை எட்டி பிடிப்பீர்கள். சுப செலவுகளை பயணங்கள் அதிகரிக்கும். ஆனால் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகனுக்கு நல்ல வரன் அமையும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த விலகங்கள்லாம் விலகும். அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை போராடி எப்படியாவது அடைப்பீர்கள். குரு பகவான் 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்கிறார். எனவே மன உளைச்சல், மறைமுக எதிர்ப்பு, வீண் விமர்சனம், மூட்டு வலி, சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும். எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்குள்ளாவீர்கள். அதே நேரம் சிற்சில அனுபவங்கள் உங்களுக்கு நல்லதொரு பாடமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. அவரின் தேக ஆரோக்கியத்தில் சிற்சில பாதிப்புகள் ஏற்படலாம். உங்களுக்கு சிறு சிறு விபத்துகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு என்பதால் வாகனத்தில் செல்லும்போது, சாலையை கடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சாலையை கடக்கும்போது கவனம் தேவை. சிலர் வீடு மாற வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது சில பேர் வீடு மாறுவாங்க. யாரோட ஜாதகத்தில் குரு பகவான் உச்சமாகவோ திக்பலமாக இருக்கோ அவங்களுக்குலாம் இது 100% பொருந்தும். சிலர் வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இந்த வருடம் முழுக்க உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் அமர்கிறார்கள். ஆகவே அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். பேச்சுகளால் வீண் அபவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வீண் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். அளவுடன் பேச வேண்டும். குடும்பத்தில் அவ்வப்போது கூச்சல் குழப்பங்கள் வந்து நீங்கும். பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே சென்று திருத்த பாருங்கள். அடுக்கடுக்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறுவதற்கான காரணம் கேதுவின் நிலையை தேவையற்ற சஞ்சலத்தை உருவாக்கும். வீண் கவலைகளை மனதை வாட்டும். தெய்வ வழிபாடு மனதுக்கு நிம்மதி அளிக்கும். வருடம் முழுக்க ஜென்மசனி தொடர்வதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். பெரிதாக்க வேண்டாம். அந்த சண்டையை நீங்களாக முடிச்சுக்கணும். அப்பா அம்மாட்ட கொண்டு போகக்கூடாது. அவங்க 3ஆவது மனுஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் திருப்பி தள்ளி போகும். பெரிய பதவியில் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். பணவரவு இருந்தாலும் வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஜூன் மாதங்களில் கணிசமான லாபங்கள் உயர்வாக இருக்கும். வேலையாட்களிடம் தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை சொல்லி கொண்டிருக்காதீர்கள். அப்புறம் அதை அவங்க கற்றுக்கிட்டு அவங்க தனியாக போய் கடையை போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ரகசியம் உங்களிடமே இருக்கணும். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாடிக்கையாளர்களை கவர சில சலுகைகளை அறிவிப்பீர்கள். பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை கோபப்படுத்தும்படி பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். ஹோட்டல் கட்டடப் பொருட்கள், கமிஷன், ரியல் எஸ்டேட் வகைகளில் ஆதாயங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள். விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படும். மே அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதங்களில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சம்பளம் உயரும். சக ஊழியர்கள் குறை கூறும் அளவிற்கு நடந்து கொள்ளாதீர்கள்.
மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ஒருபுறம் அலைச்சல் செலவுகளை தந்தாலும் மறுபுறம் வருங்கால திட்டங்களை நிறைவேற்றி வைப்பதாக இருக்கும். 2024 ஆங்கில புத்தாண்டு ஒரு 10 பாயிண்ட் கும்பத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, ராகு 2ல் கேது 8ல் ஜென்ம சனி நடக்குது. ரொம்ப நிதானமாக இருக்கணும். இருக்கிறதுலே மோசமானது 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் தலையில் சுமந்தீங்க, அடுத்த 2 வருஷம் நெஞ்சில் சுமக்குறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் மீனத்துக்கு சனி போனோன்னே காலில் தள்ளுவீங்க. இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு பீரியடுன்றது இந்த பீரியடு தான். பட் ஆனால் ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருக்குது, குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த வழியை சமாளித்து வெற்றிகரமாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ படிப்பு, குடும்ப வாழ்க்கை அதிக கவலை ஏற்படும். 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சொந்த இடம் விட்டு வெளியேற வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிப்பது நல்லது, மிகுந்த நன்மை தரும். நல்ல மார்க் எடுப்பீங்க. வீட்டில் சண்டை வராமல் வாழ்ந்தால் நன்மை ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ரொம்ப சண்டை பெருசாக வந்துருச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா முன்னாடி பேசி தீர்த்துக்கணும், நீங்களாக முடிவெடுக்கக்கூடாது. ஜென்ம சனி சுயமாக தொழில் பண்ண ஆசையை தூண்டும். ஆனால் 2ல் இருக்கக்கூடிய ராகு தொழில் தொடங்கக்கூடாது. ஏற்கனவே கடனில் உள்ள கும்பராசி எந்த காரணம் கொண்டும் தொழிலை பற்றி யோசிக்கவே கூடாது. மிகப்பெரிய கடனை ஆகிவிடுவீர்கள். கேது புத்தி கேது திசை, ராகு புத்தி ராகு திசை நடப்பவர்கள் பெரிய அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பாத யாத்திரை, மலை மேல் இருக்கக்கூடிய சபரிமலை, திருப்பதி மலை போன்ற கோயிலுக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஜென்மசனியில் நீங்கள் போனீங்கன்னா அதனுடைய தாக்கம்லாம் கம்மியாக இருக்கும். வயதான பெண்கள் ஆண்கள் இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். பெரியவர்களுக்கு கடுமையான வார்த்தை பேசக்கூடாது. யாரிடமும் சாபம் இந்த காலத்தில் வாங்கவே கூடாது. வாங்கினீங்கன்னா அது மிகப்பெரிய அப்படியே பலிக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் யாருக்காவது சாபம் கொடுத்தாலும் பலிக்கும், உங்களை யாராவது சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். அதனால் வயசானவங்களை காயப்படுத்தாதீங்க, அவங்க வாயில் விழாதீங்க, அவங்க பல்லில் சிக்காதீங்க, நீங்களே யாரையும் திட்டாதீங்க. நீங்கள் யாரையா திட்டினா உங்கள் பேட் டைமில் திரும்ப உங்களை ரிவெஞ்ச் அடிக்கும். ஸோ உங்களுக்கு கர்மாவை வாங்கக்கூடிய காலம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சந்திரன் சனியும் சேருது. அதாவது 8ல் கேது, சந்திரன் சனி, 2ல் ராகு. இது கர்மாவை அதிகரிக்கும். மிகுந்த மோசமான காலம், ஜாக்கிரதையாக இருங்க. சித்தர் மகான் வழிபாடு மிகுந்த நன்மையை தரும். எதையும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டி வரும். கோபத்தில் பேசுகின்ற ஒரு சிறு வார்த்தை கூட வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய சம்பவமாக போயிடும். அதனால் அதிகம் பேசாதீங்க, கோபமாக பேசாதீங்க, வெட்டி பேசாதீங்க. இது 3மே பாருங்கள். ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க, உக்கரம் கம்மியாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு எத்தனை தீபம், இப்போ உங்களுக்கு 30 வயசு அப்படின்னா 30 நெய் தீபம் திருப்பாம்பரத்தில் சிவனுக்கு போடுங்க. 40 வயசுனா 40 நெய் தீபம். நெய் அங்கே போய் வாங்கக்கூடாது. வீட்லேயே ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு மாட்டு பண்ணையில் இல்லை நெய் கடையில் வாங்கிட்டு 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கிட்டு போய் மண் விளக்கு, உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை விளக்கு வாங்கிட்டு போய் போடுங்க. கண்டிப்பாக ஒரு புண்ணியம் ஏற்படும். அதே மாதிரி வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை குடும்பத்தில் புதுமண தம்பதிகள் சண்டை அதிகம் இருந்தால் திருவண்ணாமலைக்கு ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வாங்க, எல்லாம் நல்ல மாற்றம் ஏற்படும். கும்பராசி சேர்ந்த பிக் ஷாட் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, பிக் ஷாட் அப்படின்னா என்னென்னா, 1ஆம் தேதி ஆனால் 10 பேருக்கு சம்பளம் தரீங்களா, அப்போ நீங்கள் பிக் ஷாட். அல்லது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்களா, நீங்கள் உயர் அதிகாரி இல்லைங்களா, உங்களை பார்த்தா சல்யூட் வைக்கிற அளவுக்கு இருக்கீங்களா, நீங்கள் பிக் ஷாட். ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு மாதம் 50,000க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்களா, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த 10 பேரை வேலை வாங்குறது தான் அவங்க வேலையா, அவங்க வேலையை நீங்கள் கண்காணிக்கிறது தான் அவங்க வேலையா, அப்போ நீங்கள் பிக் ஷாட். நீங்கள் போக வேண்டிய கோயில் எதுன்னா, முசிறியிலேருந்து தொட்டியம் போகிற வழியில் மதுரகாளி அம்மன் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பநாசத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் திருக்கற்காவூர்னு கற்பக ரக்ஷாம்பிகை கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். ஆலங்குடி தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு வாங்க. இப்போ இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் இருக்கும், சதய நட்சத்திரங்கள் இருக்கும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ஸோ அவங்க என்ன நட்சத்திரத்தில் போகணும், தனித்தனியாக நட்சத்திர ரீதியாக எந்த கோயிலுக்கு எப்போ போகணுன்றதை பாலாஜி ஹாசன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து அந்த கோயிலுடைய லொக்கேஷன் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் போகணுன்றதை போட்டிருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பாருங்கள். எந்த கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். அதே மாதிரி சார் நான் வந்து விஐபி கிடையாது, நான் சாதாரண கும்பராசிக்காரங்க, நான் என்ன இந்த வருஷம் பரிகாரம் செய்யணும்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இன்னும் கல்யாணம் ஆகல கும்பராசி, கல்யாணம் 30 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகல, குழந்தை என்ன இல்லை, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, வேலை என்ன கிடைக்கல, படித்து முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, வெளிநாட்டுக்கு போகலாம் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல, சொத்து பிரச்சனை ஓடுது, வழக்கு ஓடுது, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காலம் இழுத்தடிச்சிக்கிட்டே போய் 2024 இது முடியுமான்னு நினைக்கிற நபரா நீங்கள் 2024 ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு நெய் விளக்கும் கொண்டக்கடலை மாலையும் போட்டுட்டு வாங்க. 2024 உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். இப்போ நான் எப்படி எந்த விதமான பெரிய செலவு இல்லாமல் எளிமையான பரிகாரம் இந்த சாமானிய மக்களுக்கு சொல்கிறேனோ,
அதுபோல் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான தாந்திரிக கட்டுரைகள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எழுதிட்டு வரேன். அந்த பிரச்சனைகளுக்கு அந்த தாந்திரிக பரிகாரம் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எந்தவித கட்டணமும் கிடையாது. ஃப்ரீயாக தான் நான் என் ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். என் ஃபேஸ்புக்கோட ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.